நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ சங்கடங்களில் உடலப் போகிறாயா, இல்லை சமர்ப்பணத்தால் சமர் செய்யப் போகிறாயா? வழங்கும் ஞானத்தை பெற ஆயத்தமாகு. இந்த அகிலம் என்பது யாது பார்த்தா? இம்மண்ணில் வாழும் மனிதரும் மிருகமும், புழுவும் பூச்சியும் செடியும் கொடியும் எவ்விதம் உருவாகின்றன? எதை ஆதாரமாய்க் கொண்டு இவை பிறக்கின்றன? எவ்வாறு வளர்கின்றன? எவ்வாறு வாழ்கின்றன? அனைத்தும் எவ்வாறு மடிகின்றன? இவற்றின் மறைவிற்கு பின் என்ன நேர்கிறது? அந்த ரகசியம் பற்றி அறிய முற்படு. மனிதனின் தேகம் மண்ணுக்கு சொந்தமானது மாதவா. ஜலமானது சரீரத்தில் ரத்தமாய் பாய்கிறது. வெப்பமே அக்னி, சுவாசமே வாயு. இந்த தேகத்தின் வெறுமை ஸ்தானமானது ஆகாயமாகின்றது. அதாவது நிலம், நீர், வாயு, அக்னி, அதோடு ஆகாயம். இந்த பஞ்சமகா பூதங்களும் சரீரத்தோடு தொடர்பு கொண்டவை. அந்த வகையில் கங்கை மைந்தரும் துரோணாச்சாரியரும் நிலம், நீர், வாயு, அக்னி, ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தவர்கள் இல்லை. தர்மத்தின் ஞானியும் அதர்மம் புரிபவரும் பஞ்சபூதங்களோடு இணைந்தவர். பிறகு மோகம் கொள்ள காரணம் என்ன பார்த்தா? எடுத்துரைப்பாய். மாதவா, அனைவரும் ஒருவரை அறிவது இந்த தேகத்தைக் கொண்டே. மண்ணுக்கு சொந்தமான தேகமே அனைத்திலும் முதன்மையானதா? இல்லை பார்த்தா. அந்த கூற்று சத்தியமானால் மரணத்திற்கு பிறகு ஏன் தேகம் அழிந்து விடுகின்றது? உண்மை யாதெனில் ஒரு மனிதன் அறியப்படுவதும் தேகத்தால் அல்ல, அதோடு சம்பந்தங்களின் ஆதாரமும் தேகத்தை கொண்டதல்ல. மனிதனுடைய சுபாவம், அவனுடைய நடத்தை, அவன் ஆற்றும் செயலே அவனது பரிச்சயம். இந்த சுபாவம், நடத்தை மற்றும் செயல்கள் எவ்வாறு உருவாகின்றன? அதை குறித்து ஆலோசி. மானிட வாழ்வென்பது கண்ணிற்கு புலப்படுகின்ற புலப்படாத 20 பண்புகளோடு தொடர்புடையது. இருப்பினும் பார்த்தனே, ஒவ்வொரு மனிதனுடைய சுபாவமும் காரியங்களும் மாறுபட்டு வேறுபட்டு விளங்குகின்றன. அதற்கு காரணமானவை இந்த சிருஷ்டியின் 3 குணங்கள்: தமஸ், ரஜஸ், அத்துடன் சத்வம். அம்மூன்று குணங்களின் அர்த்தம் என்ன மாதவா? தமஸ் என்பதன் அர்த்தமாகும் காரிருள். நன்மை தீமைகளை பற்றி எண்ணாது வாழ்வை கழிக்கும் ஜீவன் இருள் வாழ்வாய் அறியப்படுகின்றது. பறவைகளையும் விலங்குகளையும் போல சரீர இச்சைக்காக மட்டுமே வாழும் வாழ்க்கை அது. சத்வம் என்பதன் அர்த்தம் ஞானம் என்னும் ஒளியாகும். ஒரு மனிதன் ஒவ்வொரு சூழலிலும் தர்மம், சத்தியம் மற்றும் குல வழக்கத்தை அனுசரித்து செயலாற்ற முற்பட்டால் அந்த வாழ்வு சாத்வீக வாழ்க்கை என்றறியப்படும். இவ்விரு நிலைகளுக்கும் நடுவிலும் ஒரு நிலை உள்ளது. அதில் உள்ளவன் ஞானமும் கொண்டிருப்பான், ஹிருதயம் மற்றும் சரீரத்தின் ஆசைகளால் பிணைக்கப்பட்டும் இருப்பான். அதுவே ரஜஸ் நிலை. அந்நிலையில் வாழ்பவர்கள் ஹிருதயத்தில் ஆசையும் மோகமும் கொண்டிருப்பார்கள். தமஸ், ரஜஸ் மற்றும் சத்வ குணங்களின் குறை நிறை நிலைகளோடு உருவாவதே மனிதனுடைய சுபாவமாகிறது பார்த்தா.
சற்று அங்கிருப்போரை பார். இவர்களில் உனக்கு எந்த குணமானது தென்படுகின்றது? யுவராஜன் துரியோதனன் தர்மம் பற்றி அறிந்தவன், ஆனால் பின்பற்ற மறுத்தவன். அகங்காரத்தை வாழ்வாதாரமாக்கியவன். தமஸ் எனும் குணம் அவனுள் மிக குறைந்து ரஜஸ் அதிகரித்து சத்துவ குணமானது பூரணம் பெறாதவன். இன்னொரு புறம் இருப்பவன் இளவரசன் துச்சாதனன். எப்போதும் தமையனுடைய ஆணைக்கு மறுவார்த்தை பேசாது சிரமேற்கொள்பவன். அப்படியென்றால் இவன் தமசை சேர்ந்தவன். கங்கை மைந்தர் குறித்தும் ஆலோசி விஜயா. சத்வகுணம் கொண்ட அவர் தமசோடும் இணைந்தவர், அகங்காரமற்றவர். இருப்பினும் பழமையான தர்மம், பழமையான குல வழக்கங்களோடு பின்னி பிணைந்தவராவார். இன்னலெனும் நிலை உருவானாலும் தன் நிலையை மாற்றாமல் வாழ்ந்தவர். துரோணாச்சாரியரையும் பார். ஞானம் அகங்காரம் இரண்டையும் கொண்டவர். ஞானம் இவருக்கு முக்தியை நல்க எண்ணியது, ஆனால் கொண்ட அகங்காரம் இவருக்கு முக்தியை தர மறுத்தது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஞானம் இவருக்கு முக்தியை நல்க எண்ணியது, ஆனால் கொண்ட அகங்காரம் இவருக்கு முக்தியை தர மறுத்தது. அப்படியெனில் மாதவா, ஒருவேளை இந்த 3 குணங்களோடுதான் ஜீவன்கள் பிணைந்துள்ளதென்றால் ஜீவன்களின் சுபாவம் ஏன் முன்பே நிச்சயிக்கப்படுகின்றது? சிங்கம் மானை கொல்லும், மானானது சிங்கத்திடம் ஏன் பயம் கொள்ளும்? தர்மத்தின் அடிப்படை என்பது யாது? தவறுகளுக்கு தண்டனை ஏன்? இவற்றின் தாற்பயம் என்ன? உத்தமமான கேள்விகள் பார்த்தா. ஆனால் முதலில் மானிடன் யார் என்பதை நீ அறிவது அவசியம். மானிடன் பஞ்சபூதங்களால் ஆனவன் மட்டுமல்ல, பஞ்ச கோஷங்களினாலும், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், மேலும் 3 குணங்கள் இவற்றோடெல்லாம் பின்னி பிணைந்தவன் மட்டுமல்ல. மானிடனாகப்பட்டவன் ஆற்றலை கொண்டு செயல்பட வேண்டியவனாவான். அதற்கு சக்தி அவசியமாகிறது. அந்த சக்தியை கொண்டே அவன் செயலாற்றுகிறான். எனில் மனிதனாகப்பட்டவன் அதைக் கொண்டு உயருகிறானா? இல்லை பார்த்தா. மானிடன் தான் பெறும் சக்தியோடு அவன் அடையப் பெறுகின்ற பெரும் மகத்துவம், ஸ்தூல சரீரம், 24 வஸ்துக்களால் ஆன மனித எந்திரத்தில் வாசம் செய்வதுதான் புருஷ், அதாவது சூக்ஷ்மம் எனப்படுகிறது. அதையே ஆத்மா என்று அழைக்கின்றனர். அந்த சூக்ஷ்மமும் ஸ்தூலமும் ஒன்றிணையும் போது, அதாவது பரமாத்மாவின் அம்சம் ஆத்மாவாக தேகத்தில் வாசம் செய்கையில் மானிடன் ஜீவிக்கத் துவங்குகிறான். ஆத்மா என்பது என்ன கேசவா? அதை அறிவதற்கு உபாயம் என்ன? மனிதன் எவ்வாறு ரதத்தை உபயோகிக்கின்றானோ அதுபோல ஆத்மா
சரீரம் என்னும் இந்த எந்திரத்தை உபயோகிக்கின்றது. சரீரத்தோடு இருப்பதால் சரீரத்தின் சுக துக்கங்களை அனுபவமாய் பெறுகிறது. ஆனால் ஆத்மா சரீரமல்ல பார்த்தா. சரீரமானது அழிவிற்கு உட்பட்டது. எனினும் ஆத்மாவிற்கு என்றும் அழிவென்பது இல்லை. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவக ந சேனம் கிளேதயந்த்யாபோ ந சோஷ்யதி மாருதா. ஆத்மாவை அஸ்திரங்கள் கொண்டு வீழ்த்த இயலாது. அக்னியை கொண்டு அதை எரிக்கவும் இயலாது. ஜலம் அதை மூழ்கடிக்க இயலாது. வாயுவினால் அதனை உலர வைக்கவும் இயலாது. ஆத்மா மனித தேகத்தில் வாசம் செய்தாலும் அமரத்துவமானது. நா அன்யதே அன்யமானே ஷரீரே. பார்த்தா, சரீரத்தை மாய்ப்பதென்பது இயலும், ஆனால் ஆத்மாவை மாய்ப்பதென்பது இயலாத காரியம் தனஞ்சயா. ஆத்மா எங்கும் நிறைந்தது, நிலையானது, ஸ்திரமானது, அழிவில்லாதது. மானிடன் பழைய வஸ்திரங்களை களைந்து புதிய வஸ்திரங்களை அணிவான். அதுபோலவே ஆத்மா பழைய தேகத்தை துறந்து மீண்டும் மீண்டும் புதிய தேகத்தில் பிரவேசிக்கிறது. ஆனால் மாதவா, நான் அகிலத்தின் அனுபவத்தை என்னுடைய இந்த சரீரத்தை கொண்டே அறிகிறேன். என்னை பற்றியே அறியாத நான் எவ்வாறு ஆத்மாவை பற்றி அறிவேன்? உன்னை நீயே ஆத்மரூபமாக காண்பதென்பது இயலாத காரியமல்ல பார்த்தா. வாய்ப்பேச இயலாதவர் வாழ்கிறார், பார்வையற்றவரும் வாழ்கிறார், கை கால் செயலற்றவர்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். உணர்வாயாக, சரீரம் என்பது மனிதனல்ல. தன் உணர்வை இழந்த மானிடரும் மூர்ச்சையாகி விடும் மானிடரும் உயிரோடு இருப்பார்கள். இது ஒன்றை தெளிவாக்கும். மானிடருடைய உணர்வுகள் என்பதும் சரீரத்திற்கானதல்ல. இதைப் போலவே மானிடர்கள் தன்னுள் அனைத்தையும் தேட வேண்டும். நான் இந்திரியங்கள் அல்ல, சரீரம் அல்ல, உணர்ச்சிகள் அல்ல, எண்ணங்கள் அல்ல, ஞானமும் நான் அல்ல என்று உணர வேண்டும். அந்த சத்தியத்தை உணர்ந்தால் மானிடர் அந்த அறிதலின் இறுதியில் ஆத்ம ரூபத்தை தரிசிக்கிறார்கள். ஆத்மாவின் கடமை யாது மாதவா? பரபிரம்மத்தின் பங்களிப்பின் போது சூக்ஷமம் மற்றும் ஸ்தூலம் உருவாகும். அப்போது சூக்ஷமமானது, அதாவது பரமாத்மாவின் அம்சம் ஆத்மாவாகி ஸ்தூலத்தின் ஒவ்வொரு வஸ்துவிலும் வாசம் செய்ய துவங்கும். அந்த ஆத்மாவை மோகமெனும் கார் இருளானது சுழத் துவங்கும். அந்த மோகமெனும் கார் இருளை சுயமாக கிழித்தெறிந்து தான் பரமாத்மாவின் அங்கம் என்று உணர்வதே ஆத்மாவின் கடமையாகிறது. ஆத்மாவுடைய லட்சிய பயணமாகிறது. ஆனால் மாதவா, ஆத்மா பரமாத்மாவின் அம்சமானால் முன்னேற்றமும் வீழ்ச்சி என்பதும் பரமாத்மாவின் செயல்தானா? சேற்றில் கிடக்கும் மாணிக்கமானது தன் பொலிவினை நல்காது. அதுபோலவே ஸ்தூல சரீரத்தின் 24 பண்புகளில் விழுந்த ஆத்மா தான் பரமாத்மாவின் அம்சம் என்பதை அறியத் தவறுகிறது. அதுபோன்ற ஆத்மாக்கள் தன் தேகமே அனைத்தும் என எண்ணுகின்றன. தான் தேகத்தை கடந்தது என்ற சத்தியத்தை அறிவதில்லை. சரீரத்திற்கு தோன்றும் சுகம், துக்கம், அனைத்து விதமான உணர்வின் அனுபவங்களையும் அது தன்னுடையது என்று ஏற்கத் துவங்குகிறது. எதிர்த்து நிற்கும் முயற்சியை மேற்கொள்வதில்லை. எதிர்த்து நிற்கும் முயற்சியை மேற்கொள்ளாத ஆத்மாக்கள் நிரந்தர அதர்மத்தை செய்கின்றன. அதை சுட்டிக் காட்டுவதற்கு தண்டனை என்பது அவசியமாகிறது. ஒரு தத்துவத்தை அறிவாயாக பார்த்தா, நீ என்பது சரீரம் அல்ல, நீ ஒரு ஆத்மா என்பதை உணர். இந்த ரணபூமியில் உன் கண்களுக்கு புலப்படும் ஒவ்வொரு வீரனும் நீ எண்ணுபவன் அல்ல என்பதனையும் உணர்.
சிறிது காலத்திற்காக அந்த சரீரத்தில் வாசம் செய்கின்றனர். இவர்கள் தேகமானது அழியலாம், ஆனால் அனைவரும் அமரர்களே. மீண்டும் ஓர் புதிய தேகத்தில் பிறப்பெடுப்பார்கள். தன்னை சுத்தாத்மா என்னும் ரூபத்தில் அறியாதவரை, அதர்மத்தை அடியோடு தியாகம் செய்து தர்ம நிலையை எட்டாத வரையில் அந்த ஆன்மாக்களின் பிறப்பெடுத்து மரணிக்கும் பணி தொடரும். இதுவே பிரம்ம வித்யின் முதற் பாடமாகும். பார்த்தா, ஜனனமெடுத்த தேகம் மடியத்தான் வேண்டும் அர்ஜுனா. அதோடு மடியும் யாவரும் அவனியில் அவசியம் மீண்டும் பிறப்பெடுப்பார்கள். இந்த மகா ஞானத்தையே சாங்கிய யோகம் என்பார்கள். தர்மம் அதர்மம் இவ்விரண்டும் என்ன மாதவா? எந்த மார்க்கத்தினில் மனிதன் தன்னையே ஆத்ம ரூபமாய் காண்கின்றானோ, பரமாத்மாவின் அங்கமென தன்னுடைய ரூபத்தை அறிகின்றானோ, அத்தகையதொரு மார்க்கமே தர்மம் என்றாகிறது. எப்போதும் மானிடன் தன்னை பரமாத்மாவின் ஒரு அம்சம் என்று அறிகின்றானோ, அப்போது அவனுள் ஒரு அனுபவம் தோன்றும். இந்த சிருஷ்டியே பரமாத்மா எனவும், அந்த பரமாத்மாவே சிருஷ்டி எனவும் அறிவான். சிருஷ்டி மற்றும் பரமாத்மாவில் பேதங்கள் இல்லை. இந்த தத்துவத்தை அறிந்த மானிடன் உடன் வாழும் பிற மனிதர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் அநியாயம் இழைக்க சிந்திக்க மாட்டான். ஏனெனில் அவன் அடுத்தவரை நிந்திப்பதால் அந்த நிந்தனை அத்தேகத்திற்கானதல்ல, பரமாத்மாவின் அங்கமான இன்னொரு ஆத்மாவிற்கென்று அறிவான். ஒரு மனிதனுக்கு வேதனை ஏற்படுமாயின் அகிலம் அனைத்தும் அதை அனுபவிக்கின்றது என்று பொருளாகிறது. அகிலத்தில் மனித வர்க்கம் வேதனையை அனுபவிக்கின்ற வரையிலும் பரிபூரணமான சுகத்தை ஒருவர் அடைந்ததாய் ஏற்க இயலாது. இதை அறிவதால் மானிடர்களின் மனம் கருணையால் நிரம்பும். அதுவே தர்மம் என்றாகும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எவருள் தமஸ் என்னும் குணம் நிரம்புகின்றதோ அவர் மற்றவருக்கு அநியாயம் அநீதியை இழைக்கின்ற சுயநலவாதியாய் மாறுகிறார். தன் மனம் ஏற்ற சுகத்திற்காக மற்றவர்களுக்கு துக்கத்தை வழங்குகிறார். பரமாத்மாவின் அம்சத்தினை அவர் காண்பதில்லை. அப்படியென்றால் அதர்மம் பரமாத்மாவிலிருந்து ஒருவரை விலக்கி வைக்கும் மார்க்கமாகிறது. எனில் அதர்மம் என்பது அறியாமையின் இன்னொரு பெயரா? அப்படியென்றால் அறியாதவன் மீது தயை காட்டுவதே நியாயம், தண்டனை நியாயமாகாதே. ஒரு அஞ்ஞானி ஞானத்தின் மூலத்தை அறிய முற்படாவிடில், ஞானத்தின் மீது தன் பார்வையை பதிக்காவிடில், தண்டனை என்பதே தயையாகிறது. அது அவனுக்கும் மற்றவருக்கும் நன்மையை விளைவிக்கும் பணி. தேகத்தின் ஆத்மா பரமாத்மாவை அறியும் பணியில் ஈடுபட வேண்டும். ஆனால் சில வேளைகளில் மாறான நிலை உருவாகிறது. அறியாமை, மோகம், அதர்மம் பெருகிவிடுகிறது. அகிலத்தில் தர்மம் வேரோடு அழியும் பயம் உற்பத்தியாகிறது. அகிலத்தில் தர்மம் அழியும் நிலை ஏற்பட்டால் சத்மார்க்கத்தை நல்கும் கருணையும் சத்தியமும் காணாமல் போகிறது. வரவிருக்கும் தலைமுறைகள் தர்மத்தை பெற வேண்டுமாயின் ஆணவம் கொண்ட அதர்மிகள் வதைக்கப்பட்டு தர்மம் ஸ்தாபிக்கப்பட வேண்டியது அவசியமாகிறது. அகிலம் போற்றும் பாரதம் இது இணையில்
அந்நிலை இன்றும் உருவாகியுள்ளது பார்த்தா. தர்மத்தை ஸ்தாபிக்கும் கடமை உன்னுடையது அர்ஜுனா. ஆகையால் பலகீனத்தை விரட்டு, யுத்தத்தில் பங்கெடுக்க பலத்தை திரட்டு. என்னுடைய இரு கரம் கொலைகளை புரிந்தால், நான் மற்றவர் உயிர்களை பறித்தால், அது என்னுள் உள்ள கருணை அழிவதற்கு இணையல்லவா? ஒருவேளை தர்மத்தின் ஆதாரம் கருணை என்றால், என்னுடைய ஆத்மா அதர்மத்தின் வழி செல்வதாகாதா? கர்ம பந்தத்திற்கு கட்டுப்பாடு என்பது உண்டு. ஆனால் காரிய பந்தம் கட்டுப்பாடற்றது பார்த்தா. அதனால் கர்ம காரியத்திற்கு இடையில் உள்ள பேதத்தினை நீ அவசியம் அறிய வேண்டும். கர்மம் அனைத்தும் காரியமாகலாம், ஆனால் காரியம் அனைத்தும் கர்மமாகாது. கர்மமாக காரியம் மாற்றுபவன் ஜகத்தின் ஆனந்தம் அனைத்தும் அகத்தில் உள்ளதென்றறிவான். மனிதனானவன் சுகத்தின் மீது, ஆஸ்தியின் மீது, பேரானந்தத்தின் மீது ஆசை வைத்து காரியமாற்றினால் அவன் அந்த காரிய பலன் மீது தொடர்பு கொண்டவனாகிறான். எப்போது ஒரு கர்மம் பலன் ஆசையால் ஆற்றப்படுகிறதோ அதை சகாம கர்மயோகம் என்று கூறுவர். எப்போது ஒரு கர்மமானது பலன் மீது ஆசை கொள்ளாது ஆற்றப்படுகிறதோ அதை நிஷ்காம கர்மயோகம் என்பர். இக்காரணத்தால் தான் மீண்டும் மீண்டும் பிறக்கும் நிலை உருவாகிறது. உண்மையில் மனிதனோடு தொடர்புடையது கர்மங்கள் அல்ல, அந்த கர்மங்களோடு சம்பந்தப்பட்ட ஆசைகளே ஆகும்.